எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். வந்துட்டாரே பரபரப்பான சூழல்ல இருக்குங்க இப்ப அரசியல். என்ன ஆயிட்டு அப்படின்னா, 2 நாள் தான் 20 லட்சம் பேர் இந்த வெப்சைட்ல போயிட்டு சைன்இன் பண்ணிருக்கிறாங்க. நாங்களும் புது கட்சியில இணைகிறோம், அண்ணாமலை கட்சியில இணைகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல வந்து நம்ம தளபதி அவர்களுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன இருக்கு, இப்படி வந்தாரு, இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஒரு வீடியோ மாதிரி ஒன்று இன்ஸ்டாகிராம்ல விட்டுருந்தாருங்க அவருடைய அஃபிஷியல் பேஜ்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அரசியல் பயிற்சி அளிக்கப்படும். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம முன்னாடி வந்து தாவேக்கால தளபதி அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல வந்து நம்மளுடைய இந்த ரசிகர்கள்ல மட்டும் எல்லாருமே வேட்பாளராக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி போனுச்சு. ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல்ல அரசியலை கத்துக்கிட்டு உள்ள வருவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சூப்பரா பண்றாரு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, அவருடைய இயக்கத்துக்குள்ள இணைபவர்களுக்கு அரசியல் பயிற்சி அளிக்கப்படும். இது அரசியல் பயிற்சி அளித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ட்ரெயின் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வைக்கிறாரு. இன்னொன்னு, கோவையை மையமாக கொண்டு அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் செயல்படும் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்னன்னா, இந்த கோவையில இதுக்குன்னு ஒரு குழு மாதிரி ஒண்ணு அமைச்சு இதுக்கு அடுத்த லீடர்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த வெப்சைட்ல எல்லாம் சேர்ந்துருக்காங்க பாத்தீங்களா, அதுல இன்னும் வாலண்டியர்ஸா அதுல இருக்கு. வெப்சைட்ல வாலண்டியர்ஸா யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் இவங்க எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு சிறப்பான ஒரு அரசியலுடைய பயிற்சி வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயிற்சி பெற்ற பின்னே தேர்தலை சந்திக்கும் வகையில் வேட்பாளர்கள் வடிவமைக்கப்படுவார்கள். இப்போ இதாங்க கரெக்டான ஒரு வேலிடான பாயிண்ட். எப்படின்னா, இப்போ நார்மலா எதுவுமே தெரியாதவங்க அங்க போய் இப்போதைக்கு என்ன பண்றாங்க, டிவிகேல உள்ள போயிட்டு இந்த சீட் வந்து புதுசு அவங்களுக்கு, ஒரு வேட்பாளர் ஜெயிச்ச வேட்பாளர் எல்லாருக்குமே புதுசு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க ஸ்டேபிள் ஆகி வரத்துக்கே இவ்வளவு நாட்கள் வருது பாத்தீங்களா. ஆனா இவங்க ஆல்ரெடி அதை ட்ரெயின் பண்ணி உள்ள அனுப்புவோம் அப்படிங்கிறது மாதிரி உள்ள கான்செப்டுக்கு இப்படி பண்ணாதான் நம்ம வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு, நாம் மாறினால்தான் மாற்றம் தானாகவே நடக்கும், யார் மீதும் வன்மமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஆல்ரெடி பிடிச்சவர் தான். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா, இவரு பாஜக வந்து போட்டியிட்ட போது திமுக வேட்பாளர் எடுத்த தோத்தவர் தான் அண்ணாமலை. இருந்தும் இவருக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கு. இவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சொன்னார்னா கரெக்டா இருக்கு. பிரஸ் மீட்ல இவர் பேசுறத நிறைய மக்கள் பேர் பாக்குறாங்க. அவர் சொல்ற விஷயங்கள் வந்து யோசிச்சு பாக்குறாங்க மக்கள். அதை நீங்க நல்லா டீப்பா திங்க் பண்ணீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட இவரு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாருங்க. அது என்ன அப்படின்னா, WeTheLeader.org இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம குழுல வந்து சேருங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. திடீர்னு கிட்ட 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க. ஆரம்பிச்ச ஒரே மணி நேரம் தான் 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க. பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இத்தனைக்கும் வந்து தளபதி ஆட்சியில இருக்கிறாரு, இருந்தும் வந்து இப்போதைக்கு 2 நாள்ல 20 லட்சம் பேர் கிட்ட வந்துருச்சு. மக்கள் எல்லாருமே வந்து புதுசா வந்து ஒரு மாற்றத்தை தேடுறாங்களா, இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கிறத முதல்ல கேட்கறாங்களா அப்படிங்கறது மாதிரி இதுல யோசிக்கிறாங்க. சரிப்பா, இவர் வந்து வந்துட்டாரு, யார் யாரெல்லாம் எதிரி, நம்ம தளபதி சொன்ன மாதிரி வந்து ஒன்னு டிவிகே டிஎம்கேங்கிறது மாதிரி இவர் யார் யாரெல்லாம் லிஸ்ட்ல வச்சுக்காருன்னு பாத்தீங்கன்னா, திமுக, அதிமுக, தாவேகா, இந்த மாதிரி நாத்தாக்கா, பாமகவை எப்படி எதிர்ப்பனோ அதே மாதிரி நான் பிஜேபியும் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா, அவரு ஆரம்பத்திலேருந்தே பிஜேபியில தான் இருந்தாரு. இருந்தும் வந்து தனி கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு வேலை எதிர்க்க வேண்டிய சமயம் வந்தால் நான் கண்டிப்பா எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றாரு. ஏன்னா மக்களுக்கு வந்து நீங்க ஒரு பிஜேபி கிட்ட சண்டை போடாம நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு டவுட்லாம் வரும்ல. அதனால இதை வந்து கிளாரிஃபை பண்றாரு இந்த வீடியோல. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, நேமெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை அவர் பதிவிடுறாரு. இன்னொன்னு, சமூக வலைத்தளங்கள்ல அரசியல்ல பேசுவோம், அவரவர் வழியில் அவரவர் அரசியல் எல்லாரும் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் ஒரு டீசென்டான ஒரு அரசியல்ல முன்னேற்போம் அப்படிங்கிற மாதிரி மனசுல வச்சிருக்காருங்க. எப்படின்னா வந்து, இந்த மீம் கிரியேட்டர்ஸ் வச்சு இன்னொருத்தவங்களை வந்து தேவையில்லாம சில வார்த்தைகளை விடுறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை எதிர்த்து பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கிண்டல் கேலி இந்த மாதிரி பண்றதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு படிச்சவன் தாயா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவருடைய ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இயக்கம் தொடங்கி அரசியல் கட்சி ஆக்குவேன். இந்த இயக்கம் மச்சான் மறுபடியும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, முதல்ல இது ஒரு இயக்கமா செயல்படணும். இந்த இயக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்ல எல்லாம் வந்து சேர்ந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கு, வாலண்டியர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் மாதிரி எடுப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் பயிற்சிக்கான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் தொடர்புக்குள்ள தனி இயக்கம்
தமிழகத்தில் அடுத்து நடக்கும் பொது தேர்தலில் கட்சியாக போட்டியிடும். அடுத்து வர பொது தேர்தல் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த போட்டியில கண்டிப்பா என் கட்சி செயல்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கிறாரு. ஸோ இதுக்கு தான் எல்லாரும் மக்கள்லாம் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஸோ தளபதி இருக்கும்போதே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இதுக்கு வந்து சேர்றாங்க அப்படிங்கிறப்ப பெருசாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, சிறந்த மூளைகளை அரசியலுக்கு கொண்டு வருவேன், அதற்கு சிறிது காலம் அவகாசம் தேவை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒரு லெஜண்டா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவருடைய இந்த தாவேக்காவுடைய அரசு இவங்க வந்தது 2 வருஷத்துல ஜெயிச்சது இதெல்லாம் வந்து இவரை தள்ளி நின்று பார்த்துட்டே இருப்பாரு. இவருடைய மனசுல வந்து ஆல்ரெடி இவருக்கு திங்கிங் இருந்துருவங்க கண்டிப்பா, எப்படியும் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குவோம் அப்படின்னு. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரைட் பர்சன் வித் ராங் பார்ட்டி இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இவர் நல்ல மனுஷன் தான், ஆனா தப்பான ஒரு கட்சியில இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி நம்ம தாவேக்கா குரூப்ல உள்ளவங்களே போடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இவருக்கு வந்து பயங்கரமா ஹேட்டர்ஸை விட இவர் நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசியல் மொழி இலக்கணத்தை மாற்ற வேண்டும் என்பதே விருப்பம், சமரசம் இல்லாத கொள்கை கொண்ட இயக்கமாக வழிநடத்துவதே என் இலக்கு. இவர் அப்பையிலேருந்து வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டு இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே தாங்க இருப்பாரு. அது எல்லாருமே வாட்ச் பண்ண தான் வந்து இந்த அளவுக்கு அவருக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கு இவர் வந்தோடனே. ஸோ அதை வந்து மறுபடியும் வந்து அவர் சொல்றாரு. இந்த வாட்டி ஒரு படித்த இளைஞர், அவருக்கு நிறைய, அவரும் வந்து நம்ம தளபதி மாதிரி இறங்கி பேசக்கூடிய ஒரு ஆளு தான். ஸோ உங்களுடைய ஒரு புது மாற்றமா இல்ல தளபதி கோட்டையை தக்க வச்சு போறா அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல நல்ல கண்டென்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வைங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.